இந்த தொழிற்சாலை எல்லாம் எங்களுடையது. நீங்கெல்லாம் அதுல வேலை செய்யற வேலைக்காரங்க. நீங்கெல்லாம் நல்லா பாடுபட்டு வேலை செய்யணும். எங்களுக்கு நிறைய லாபம் வரணும். அப்பத்தான் நாங்களா இஷ்டப்பட்டு உங்களுக்கு ஏதாவது தருவோம். அதனால முதல்ல எல்லாம் நல்லா பாடுபடுங்க. பின்னால பலனை எதிர்பாருங்க. இதோ சின்ன ஜமீன்தாரியா, என்னமா முத்தையா ஆளை எடுத்துட்டு வா. வணக்கம் வணக்கம். எல்லாம் இங்க பாருங்க. நம்ம சின்ன ஜமீன்தார் ராமையா அப்பா போல அவ்வளவு நல்லவர். ஆனா பாவம் பயந்தவர். நம்ம தொழிற்சாலைக்கெல்லாம் சொந்தக்காரர், எஜமா எல்லாம் இவர்தான். எல்லா தொழிலையும் இவரே பொறுப்பேற்று நடத்தணும். அப்பத்தான் நமக்கெல்லாம் வாழ்வு கிடைக்கும்.
கேட்கிறேன். தம்பி கையில சவுக்கு எடுத்தது வழியில் பாஞ்சது பாரு. வீடு பூரா ஐயோ அம்மா அப்பா இதே சத்தம் தான். என்னடா சிரிப்பு கிண்டல்? என்ன கொழுப்பா? வாங்கின உரம் மறந்து போச்சு. உரம் மறந்து போச்சு. ஏண்டா நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை. அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார். இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை. அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா
என்ன அது கேட்ல எவ்வளவு மரியாதை உள்ள விட்டாங்க, நீ என்ன பாக்கறது கூட மாட்டேங்கிற? சார் சார் இவனை விடாதீங்க சார், ஏமாத்திட்டு வந்துட்டான். ஏண்டா திட்டுதானே வந்த? இல்ல நான் ஷூட்டிங் வந்தேன். என்னப்பா அது படத்துல நடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? சே சே சே. கோவிந்தா நீ எங்க இங்க? இது யாரு? செக்ரட்டரி போல் இருக்கு. பாத்தியா கரெக்டா சொல்லிட்டேன். என்னென்னது வீட்டுல சொல்லிக்காம வந்துட்டீங்க? யார்கிட்ட சொல்லிக்காட்டி பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிக்காம வந்துட்டீங்க. இப்பதான் விஷயம் புரியுது. ஏன் மாப்பிள்ள வீட்டுல கோச்சு வந்தீங்களா? அம்மா கிட்ட கூட சொல்லிக்கிறீங்க. என்ன வளர்றா? அம்மா கிட்டயா அக்கா கிட்டன்னு சொல்லு. சும்மா இருங்கப்பா, போய் ஷூட்டிங் பார்க்கலாம் வாங்க. பாக்கலாமே. அப்படியா? குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். திங்கள் தங்கையாம் தென்றல் தோழியாம் கன்னி ஊர்வலம் வருவாள். அவள் உன்னை கண்டு உயிர் காதல் கொண்டு தன் உள்ளம் தன்னை தருவாள். நான் அள்ளி கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும். நான் அள்ளி கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும். கை தொடுவார் தொடாமல் தூக்கம் வருமோ? துணையை தேடி நீ வரலாம். தொடுவார் தொடாமல் தூக்கம் வருமோ? துணையை தேடி நீ வரலாம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? பூவை என்பதோர் பூவை கண்டதும் தேவை தேவை என்று வருவேன். இடை மின்னல் கேட்க நடை அன்னம் கேட்க அதை உன்னை கேட்டு நான் தருவேன். கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது. அந்த அழகே வராமல் ஆசை வருமோ? அமுதும் தேனும் நீ பெறலாம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும். காதல் நெஞ்சை தந்துவிட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். யாருப்பா? அவன்தான் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? மாப்பிள்ள எந்த மாப்பிள்ளை? 90 மாப்பிள்ளையா இருக்காங்க. யாருக்கு நான் சொல்றதை கேளுமா. அவன்தான் அந்த ராமன். எனக்கு அப்ப டவுட்டுமா. டவுட்டா? ஆ. என்னமோ வீரன் சூரன் அப்படி இப்படின்னு பூரிச்சு போவீங்களே, இன்னைக்கு என்ன வந்துருச்சு ஆபத்து? லீலா என் கூட விளையாடாத. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். என் வயிறு தெரியுதுமா. தண்ணிய கொண்டு வந்து ஊத்துட்டுமா? என்னது? இல்லப்பா, அவரு பேரை பாரு. ராமனா? ராமன். அந்த ஒரிஜினல் ராமனுக்கு நாட்டுல என்ன நல்ல பேரு. 14 வருஷம் பிரிஞ்சிருந்தானே தவிர மறு பொண்டாட்டிய கண்ணால பார்த்தானா? இல்லை. அதானே. இந்த பாவி பையன் பேரே கட்டுப்பிட்டானே. அப்பா, அம்மா, என்ன விஷயம்? இப்படி எல்லாம் ஏன் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? கிராமத்துக்கு போனவன் சும்மா இருக்கலாம்ல. அங்க ஒரு குட்டியை புடிச்சுக்கிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. டான்ஸ். வெயில போயிட்டு வந்தீங்களா? அதான் உஷ்ணம் அதிகமா இருக்குது. லீலா பின்ன என்னப்பா,
குற்றம் குறை இருந்தா நம்பும்படியா சொல்லணும். என் கண்ணால பார்த்தமா இந்த 2 கண்ணால பார்த்தேன். குட்டி என்னமோ சிவப்பதான் இருந்தா இருக்கட்டுமே. என் பொண்ணை கட்டிடன்னு சொல்லிட்டு மறு பொண்ணை கண்ணால பாக்கலாமா? இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள். நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள். நான் தன்னன் தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள். நான் தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள். ஒன்று கேட்டால் என்ன, கொடுத்தால் என்ன, குறைஞ்சா போய்விடும் என்றான். ஒன்று கேட்டால் என்ன, கொடுத்தால் என்ன, குறைஞ்சா போய்விடும் என்றான். கொஞ்சம் பார்த்தால் என்ன, பொறுத்தால் என்ன, மறந்தா போய்விடும் என்றாள். கொஞ்சம் பார்த்தால் என்ன, பொறுத்தால் என்ன, மறந்தா போய்விடும் என்றாள். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே துடி துடித்தான். அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே துடி துடித்தான். அவள் வேலி கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏது என்றே கதை படிச்சா. அவ வேலி கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏது என்றே கதை படிச்சா. அவன் காதலுக்கும் பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடித்தான். அவன் காதலுக்கும் பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடித்தான். அவள் ஆகட்டும் என்றே ஆசையில் நின்றே அத்தானின் காத கடிச்சா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான். அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான். அவன் தேனெடுக்க வட்டமிடும் மட்டான குடிக்க கண்ணாலே வலை விரிச்சான். அவன் தேனெடுக்க வட்டமிடும் மட்டான குடிக்க கண்ணாலே வலை விரிச்சான். அவன் சோடி குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா
அவன் சோடி குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா அடைச்சுக்கிட்டான். அவன் ஆடியில பெண்ணாகி 5-6 மாதத்திலே அழகா தெரிஞ்சுக்கிட்டான். ஹொய்னா ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஹொய் ஹொய்னா ஹொய்னா ஹொய் 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 ஹொய்யா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா? பரம ஏழையா? சிரிக்கிறதுக்காக நான் கேட்கல, சிந்திச்சு பதில் சொல்லு. நீங்க பரம ஏழையா இருந்து உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்தா, என்னை விட மகிழ்ச்சி அடையவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. லீலா, உண்மையா சொல்றியா? உறுதியாத்தான் சொல்றியா? கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏழ்மையிலதான் பரிபூர்ணமா கிடைக்கும். ராமு, வாழ்வோ தாழ்வோ நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களோடு வாழ நான் தயாரா இருக்கேன். லீலா, பெண் போனா இவள் பின்னாலே என் கண் போகும். பெண் போனா இந்த பெண் போனா இவள் பின்னாலே என் கண் போகும். வந்தாயோ கூட வந்தாயோ, முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ. Oh my sweetheart, அருகில் வா, உருகுகிறேன், அள்ளித்தா, பருகுகிறேன். Oh my sweet, please wait, I will give, that is love. பெண் போனா இந்த பெண் போனா இவள் பின்னாலே என் கண் போகும். வந்தாயோ கூட வந்தாயோ, முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ. பாதி நிலாவை விண்ணில் வைத்து மீதி நிலாவை மண்ணில் வைத்து, பாதி நிலாவை விண்ணில் வைத்து மீதி நிலாவை மண்ணில் வைத்து, மண்ணில் வைத்ததை மங்கை உனது கண்ணில் வைத்தானோ, கண்ணில் வைத்தானோ. ஆயிரம் பூவை அள்ளி எடுத்து, அள்ளி எடுத்ததை கிள்ளி எடுத்து, ஆயிரம் பூவை அள்ளி எடுத்து, அள்ளி எடுத்ததை கிள்ளி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாய் தேனை எடுத்து நெஞ்சில் வைத்தானோ, நெஞ்சில் வைத்தானோ. பெண் போனா இந்த
வானவில் பெண்ணாய் வந்ததென்று வார்த்தையில் போதை தந்ததென்று வானவில் பெண்ணாய் வந்ததென்று வார்த்தையில் போதை தந்ததென்று அன்னம் நடந்தாள் ஆடி கிடந்தாள் இன்னும் சொல்லவோ இன்னும் சொல்லவோ சாந்தா, நீ என்ன சொல்ற? இது யாருடைய போட்டோ? இவர்தாமா என்னோட அவரு. இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தா, இவர்தான் உன் காதலரா? இவரேதான். சாந்தா, நல்ல பார்த்து சொல்லுமா, பதறாம சொல்லு, பயப்படாம சொல்லுமா, சொல்லு. என் சொத்து பயப்பட என்ன இருக்கு? இவரேதான், சந்தேகமே இல்ல. சாந்தா, இவர் உனக்குரியவரா? என் உயிர் உனக்கு சொந்தமாக போவதா? அது நடக்காது. எனக்கு கிட்டாதது யாருக்குமே கிட்டாது. வானகமே வையகமே வளர்ந்து வரும் தாயினமே ஆணுலக மேடையிலே ஆசை நடை போடாதே, ஆசை நடை போடாதே. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. பறவைக்கு சிறகு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட கால்களுண்டு. பறவைக்கு சிறகு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட கால்களுண்டு. உறவுக்கு நெஞ்சே பகையானால் மண்ணில் உயிரினம் பெருகிட வகையேது. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்து
சொல்லும் அலைகளுக்கிடமேது மலருக்கு தென்றல் பகையானாலது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு கதிரவன் துணையுண்டு நிலவுக்கு